ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இரக்கத்தின் ஆண்டவர் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த இறை புகழ்ச்சியை நாம் தொடங்குகிறோம். கடவுள் இரக்கமுள்ளவர் என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 2015 ஆண்டு இறை இரக்கத்தின் ஆண்டாக தொடங்கிய பொழுது மக்கள் எல்லோருமே மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். பலருடைய வாழ்விலே மீண்டுமாய் நம்பிக்கை எழுந்தது. பல்வேறு வகையான நிகழ்வுகள் நிகழ்ந்தன. இறைவனுடைய இரக்கத்தை உலகெங்கும் அறிவிப்பதற்கு தங்களுடைய சிந்தனையால், சொல்லால், செயலால் மக்கள் ஆர்வமாய் பயணித்து கொண்டிருந்தார்கள். இறைவனுடைய இரக்கம் மாபெரும் ஆற்றல் படைத்தது. இறைவனுடைய இரக்கத்தை நாம் சொல்ல போனால், நாம் எவ்வளவாய் அவரிடம் தூரமாக சென்றாலும் கூட மீண்டுமாய் அவரிடம் வருகிற பொழுது முணுமுணுத்தவர்கள், இறைவனுக்கு எதிராக பேசியவர்கள் என்றெல்லாம் பட்டியலிட்டே கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட பட்டியல் நீண்டு கொண்டே இருந்தாலும் அந்த பட்டியலில் உள்ள எல்லோருமே மீண்டுமாய் அந்த கடவுளிடம் திரும்பி வருகிற பொழுது கடவுள் மீண்டுமாய் அவர்களை அணைத்துக் கொள்கிற அந்த மாபெரும் இரக்கமுடையவராக இருக்கிறார். எனவே இந்த பாடல்களை பாடி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே கடவுள் செய்த மாபெரும் இரக்க செயல்களை நினைத்து பார்ப்போம். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த பாடல்களை கேட்டு தியானித்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பல்வகையான தயக்கங்களும் துன்பங்களும் நிறைந்திருந்தால் கடவுளுடைய இரக்கத்தினால் எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு முழுவதுமாக பங்கு கொள்வோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். 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 அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அன்பினால் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். துன்புறுவோர் துயர் துடைப்பவரே, துணை நின்று என்னை காப்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம்
இரக்கம் வையும். வேண்டிடும் வரங்கள் அளிப்பவரே, வேதனையாவையும் தீர்ப்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். ஆறுதல் என்றும் தருபவரே, அமைதியை எனக்கு அருள்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். ஆபத்தில் உதவும் தூயவரே, அழைத்திடும்போது வருபவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். பகிர்ந்து வாழ்ந்திடச் சொன்னவரே, அதையே சிலுவையில் செய்தவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். பாவங்கள் போக்கிடும் செம்மறியே, பலியென உமையே தந்தவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கம் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் உண்மையிலேயே அந்த இரக்கத்தில்தான் நாம் உயிர் வாழ்கிறோம் என்பதை உடனடியாக சொல்வோம். பழைய ஏற்பாட்டிலே தந்தையின் இரக்கத்தை இறை வாக்குனர்கள் வழியாக, அவருடைய வார்த்தைகளின் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் இறைமகன் இயேசு தந்தையின் இரக்கத்தின் முகமாய், தந்தையினுடைய இரக்கத்தினுடைய முகம் எப்படி இருக்கும்
அது எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை இயேசுவின் கண்களில், இயேசுவின் முகத்தில் மனிதர்கள் பார்த்தார்கள். நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார் என்று விவிலியத்திலே பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இன்றைய நாளிலே மீண்டுமாய் நினைவு கூறுவோம். அந்த பார்வை இழந்த பார்த்தேமியை பார்த்து அவர் பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார், அவனை அழைத்தார் என்று வாசிக்கிறோம். அந்த கனானேய பெண், ஆண்டவரே என் மீது இறங்கும் இறங்கும் என்று அவள் கத்திய பொழுது, உமது மேஜையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகள் எனக்கு கிடைத்தால் போதும் என்ற அந்த வார்த்தையை கேட்டவுடனே அவர் மனம் இரக்க மிகுதியால் அவருக்கு தேவையான காரியங்களை உடனடியாக செய்தார் என்று வாசிக்கிறோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் உள்ளத்தில் நாம் ஏந்தி கொண்டவர்களாய் இறைவனின் இரக்கத்தை தொடர்ந்து நாம் இந்த துதி ஆராதனை நிகழ்விலே நாம் தியானிப்போம். தந்தையர்களோடு இணைந்து பாடல்களையும் பாடி நமது ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், இரக்கம் நிறைந்தவர் என்பதை விவிலியத்தின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாம் தொடர்ந்து இந்த துதி ஆராதனையில் நாம் பங்கெடுப்போம். இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன், உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன், உன்னை பாடி மகிழ்ந்திருப்பேன். இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. கரங்களில் என்னை பொறித்தாய், கண்ணின் மணியாய் காத்தாய், மகனாய் மகளாய் ஏற்றாய், மனதினில் அமைதியை தந்தாய், என்னில் வந்த சொந்தமாய் நின்றாய், உன்னில் என்னை இணைத்திட வந்தாய். வருவாய் 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 வரம் தருவாய். இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா.
வந்தார், வாழ்வினில் சுடராய் நின்றாய், உறவாய் என்னை நீ அழைத்தாய், உயிராய் என்னை நீ இணைத்தாய், விண்ணில் என்னை இணைத்திட வந்தாய், மண்ணில் பல விந்தைகளை புரிந்தாய், வருவாய் 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 வரம் தருவாய். இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா, இறைவா என்னோடு பேசிடவா, என் இதயம் மகிழ்ந்திடவா. உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன், உனக்காய் நான் என்றும் காத்திருப்பேன், உன்னை பாடி மகிழ்ந்திருப்பேன். Praise the Lord. 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 அன்பிற்கினியவர்களே, இரக்கமிக்க இறைவன், இரக்கம் காட்டும் கடவுள் என்று அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இந்த நொடி பொழுது, இந்த நிமிடம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது கடவுளுடைய இரக்கத்தினால்தான். ஒவ்வொரு நாளும் நமக்கு கடவுள்தான் கூட்டிக் கொண்டே போகிறார், இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இது கடவுளுடைய இரக்கம்தான். நம் சாதாரணமானவர்கள், பாவம் செய்பவர்கள், தவறி விழுபவர்கள் இருந்த போதும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டு என்றாவது ஒரு நாள் நாம் மனமாறுவோம், அவர் பக்கம் திரும்புவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே அவரை வைத்துத்தான் இருக்கிறது, அவருடைய திருவுளப்படி தான் நடக்கிறது. அதை நாம் ஆழமாக நம்பிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் நான் யோசித்து பார்க்கும் பொழுது, பள்ளியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன், தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியில் போகிறேன். அப்போது அந்த 2 மாடு ஒன்று பெருசாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அது ஒரு மாதிரி முட்டுற மாதிரி வந்துச்சு. நல்லா நான் என்னென்ன குனிஞ்சு ஓடிட்டேன். எனக்கு அது பெருசாக தெரியல அந்த வயசில். பின்னாடி ரொம்ப யோசித்து பார்த்தேன். அதை என்னென்னா, என்னுடைய சட்டை, அந்த யூனிஃபார்ம் சட்டையில் அப்படியே கிழிஞ்சிருச்சு, சுத்தமாக கிழிஞ்சிருச்சு பின்னாடி முதுகுல. நான் யோசித்து பார்த்தேன், ஒரு வேளை அந்த டைமில் அந்த கொஞ்சம் நான் சுதாரிக்காமல் இருந்திருந்தேன் அப்படின்னா கட்டாயமாக என்னை அதை குத்தி இருக்கும். என்ன நிலைமையில் இருந்திருப்பேனா அப்படின்னு கூட தெரியாது. அதை பல தடவை யோசித்து பார்த்துருக்கிறேன். அந்த ஒரு நொடி பொழுது எப்படி நான் தப்பித்தேன், அது கடவுளுடைய இரக்கம் அப்படி தான் பார்க்குறேன், கடவுளுடைய திருவுளம் அப்படி தான் பார்க்குறேன். சரி, ஒவ்வொரு செயல்களில் ஏதாவது நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றால் அப்போது கடவுள் நம்மை வைத்து ஏதோ திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் என்று தான். அதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆழமாக பார்ப்பது. இன்றைக்கி மாதா டிவியில் இங்கே பணி செய்கிறோம் அப்படின்னா அது நானாக பெற்றுக்கொண்டதல்ல, கடவுள் விரும்புகிறார், கடவுள் இறக்கப்படுகிறார், அதனால் நான் இங்கே இருக்கிற வேலை செய்கிறேன், அவ்வளோதான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் எது செய்தாலும் அது கடவுள் கொடுக்கின்ற வாய்ப்பு, அது கடவுளுடைய இரக்கத்தினால் மட்டுமே என்பது நம்முடைய நம்பிக்கையாக என்றென்றும் இருக்க வேண்டும். அதனால் நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னா இயேசு கடவுள் நம்மேல் இரக்கம் கொண்டிருக்கிறார், அதனால்தான். அதனால் அந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கடவுளை போற்றி புகழ்ந்து இப்பொழுது நாம் பாடுவோம். வாருங்கள். நிம்மதி நிம்மதி இயேசுவே உம்மில் நிம்மதி, நிம்மதி நிம்மதி இயேசுவே உம்மில் நிம்மதி, உன்னால் என்றும் நிம்மதி, உலகில் நிலவும் நிம்மதி, நிம்மதி நிம்மதி
இயேசுவே உம்மில் நிம்மதி. பார்த்தால் போதும் நிம்மதி, பாடி மகிழ்ந்தால் நிம்மதி. உன்னை பார்த்தால் போதும் நிம்மதி, பாடி மகிழ்ந்தால் நிம்மதி. பாவியை அழைத்தாய் நிம்மதி, பாசத்தை பொழிந்தாய் நிம்மதி. நிம்மதி நிம்மதி இயேசுவே உம்மில் நிம்மதி. நிம்மதி நிம்மதி இயேசுவே உம்மில் நிம்மதி. உன்னில் வாழ்ந்தால் நிம்மதி, உன் மொழி கேட்டால் நிம்மதி. என்றும் உன்னில் வாழ்ந்தால் நிம்மதி, உன் மொழி கேட்டால் நிம்மதி. உறவும் நீயே நிம்மதி, உந்தன் சந்நிதி நிம்மதி. நிம்மதி நிம்மதி இயேசுவே உம்மில் நிம்மதி. நிம்மதி நிம்மதி இயேசுவே உம்மில் நிம்மதி. நினைவில் வாழ்ந்தால் நிம்மதி, நிழலில் வாழ்ந்தால் நிம்மதி. உந்தன் நினைவில் வாழ்ந்தால் நிம்மதி, நிழலில் வாழ்ந்தால் நிம்மதி. நிதமும் நிதமும் நிம்மதி, நிஜமாய் உன்னில் நிம்மதி. நிம்மதி நிம்மதி இயேசுவே உம்மில் நிம்மதி. நிம்மதி நிம்மதி இயேசுவே உம்மில் நிம்மதி. உன்னால் என்றும் நிம்மதி, உலகில் நிலமும் நிம்மதி. நிம்மதி நிம்மதி இயேசுவே உம்மில் நிம்மதி. நிம்மதி நிம்மதி இயேசுவே உம்மில் நிம்மதி. இயேசுவில் இனியவர்களே, இறைவனுடைய இரக்கத்தை இந்த நாள் முழுவதுமாய் நாம் தியானித்தோம். பாடல்களால் பாடி இரக்கம் நிறைந்த ஆண்டவரை நாம் துதித்து பாடினோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் நமது மத்தியில் இருக்கிறார். நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல, என் பாவம் என் கண்முன் இருக்கிறது, அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் முகத்தை ஏறெடுத்து பார்க்க தகுதியற்றவனாய் மார்பில் அறைந்து கொண்டு, ஆண்டவரே என் மீது இரக்கம் வையும் என்று சொன்ன அந்த வரி தண்டுபவரை போல நாம் இப்பொழுது ஆண்டவர் பிரசன்னத்தில் நிற்போம். இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பதி அளிப்பதும் அவரது இயல்பு. அந்த நம்பிக்கையில் அவர் பிரசன்னத்தில் நிற்போம். நம் பாவங்கள் செந்நிறமாய் இருந்தாலும்
அவருடைய இரக்கத்தால் அது வெண்மணி போல மாற்றப்படும் என்ற இறை வார்த்தையை நம்பி நிற்போம். இயேசுவே, இரக்கத்தின் தெய்வமே, உமது அன்பிற்கு விரோதமாய் நான் கட்டிக்கொண்ட பாவங்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதோ உமது கல்வாரி பலிபீடத்திலே நான் நிற்கிறேன். உமது காயப்பட்ட கரங்களிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தம் என்னை முழுமையாய் கழுவட்டும். நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு உமது பிரசன்னத்திலே நிற்கிறேன். நீர் மட்டும் போதும், நீரின் வாழ்வில் இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொல்லி நான் பாடியிருக்கிறேனே, அந்த வார்த்தை உண்மையாக வேண்டும். என்னை அழுத்துகிற, என் உள்ளத்தை பாதிக்கின்ற என் பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் பலவீனங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை ஆசிர்வதியும், முழுமையாய் கழுவி பரிசுத்தமாக்கும். உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற நான் உமது இரக்கத்தின் கருவியாய் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த அழைப்பினையும் நீர் கொடுக்கிறேன். என் அயலான் யார் என்று கேட்டபொழுது மன்னிக்க முடியாத அந்த சகோதரனை பற்றி நீர் ஒரு உவமையை சொன்னீரே, அந்த சகோதரனை போல் தான் நான் இருக்கிறேன். மன்னிக்க முடியாத அந்த பணியாளனை போல நான் இருக்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட இரக்கத்தை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொடுக்க தவறி இருக்கிறேன். உமது இரக்கத்தின் தூதுவனாய், உமது இரக்கத்தின் கருவியாய் என்னை மாற்றும். பெற்றுக்கொண்ட இரக்கத்தை அடுத்தவருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒரு குடும்பமாய், உமது பிள்ளையாய் நான் உமது சமூகத்திலே வந்து நிற்க என்னை பலப்படுத்தும், நிலைநிறுத்தும், ஆசிர்வதியும். ஆமேன், ஆமேன், ஆமென், ஆமென், ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.